This class we have to see translocation. Translocation is belongs to structural chromosomal aberrations. Okay, so நம்ம chromosomal aberration chapter போயிட்டு இருக்கு. அதில் வந்து 4 types மெயின் இருக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். deletion, duplication, inversion and translocation. ஸோ 3 டைப்ஸை வந்து நம்ம ஏர்லியராக பார்த்துருக்கோம். அதில் structural basis chromosomal aberrationல லாஸ்ட் டைப் வந்து translocation. So translocation, what is meaning of translocation? The transfer of a segment, that is chromosome. Okay, the transfer of a segment of chromosome to a non-homologous chromosome. Okay, that is important. Non-homologous chromosome, it is a key point. Okay, so chromosome lo vandu homologous pairs of chromosome irukku, non-homologous pairs of chromosome irukku. Crossing over la nama paathirukom. மியாசிஸ் டிவிஷனில் பேக்கெட்டின் ஸ்டேஜில் வந்து கிராசிங் ஓவர் நடக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜஸில் வந்து என்ன ஆகும், பெட்டர்னல் அண்டு மெட்டர்னல் குரோமோசோம் வந்து பேரிங் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குரோமோசோம்னா அதுக்கும் சம் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் ஆர்டர் இருக்கும், ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி போத் ஃபாதர் அண்டு மதரில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் வந்து என்ன ஆகும், பேரிங் ஆகும். ஓகே, கப்புள் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து ஹோமோலோகஸ். ஸோ இங்கே கன்சிடர் பண்ணுங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரோமோசோம் ABCDEFனு ஒரு கைண்ட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது. பட் அனதர் ஒன் குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து வேரி ஆகிருக்கு, KLMNOPQன்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ்னு இதில் இருக்கிற ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த பேரிங்கில் இருக்கக்கூடிய குரோமோசோமில் என்ன ஜீன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஜீன்ஸ் இன்னொரு குரோமோசோம்ஸில் இருந்தால் தான் அது வந்து நம்ம ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஹோமோ மீன்ஸ் சிமிலர், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கக்கூடிய பேர் நம்ம சொல்லுவோம். பட் ஹெட்ரோலோகஸ் என்ன சொன்னோன்னா ஒரு பேர் ஆஃப் குரோமோசோமுக்கு இன்னொரு பேர் ஆஃப் குரோமோசோமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். ஸோ அது மூலிமா இங்கே வந்து டிரான்ஸ்லோகேஷன் நடக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குரோமோசோமுக்கும் செகண்ட் செட் ஆஃப் குரோமோசோம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜீன் நம்பர், ஜீன் ஆர்டர், கேரக்டர் ப்ரொடியூசிங் ஜீன்ஸ் இது எல்லாமே வந்து வேரி ஆகும். பட் ஹோமோலோகஸ்குள்ளார அவங்களுக்குள்ளார ஒரு பேராக இருக்கும் போது அது வந்து ஏதர் டாமினேட்டட் ஆர் ரிசசிவ் ஃபார்மில் இருக்கலாம். அதே போல் செகண்ட் செட் ஆஃப் குரோமோசோம் நம்ம எடுக்கும்போது அதுக்கும் ஃபஸ்ட்டு செட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய குரோமோசோமில் அதில் இருக்கக்கூடிய ஜீன் ஆர்டர்ஸ், கேரக்டர் ப்ரொடியூசிங் ஜீன்ஸு ஃபஸ்ட்டு செட்டோடு கம்பேர் பண்ணும்போது டிஃபராக இருக்கும். செகண்ட் செட்டில் இருக்கிற ஜீன்ஸ் ஒரு மாதிரியான கேரக்டர்ஸையும் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய ஜீன்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது 2 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோமை நம்ம கம்பேர் பண்ணும்போது அது வந்து நான் ஹோமோலோகஸ் பிகாஸ் ஆஃப் ஜீன் அரேஞ்ச்மெண்ட், கேரக்டர் எல்லாமே டிஃபராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்ன, நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் இந்த டிரான்ஸ்லொகேஷன், ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஜீன் segment of a chromosome, it is involved in the non-homologous chromosome. அப்போ அந்த non-homologous chromosome குள்ளாரது இங்கே என்ன நடக்குதுன்னா டிரான்ஸ்லொகேஷன் நடக்குது, சேஞ்சஸ் ஆஃப் த பிளேஸ், இடமாற்றம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட், ஓகே, 12th A1 பயாலஜி படிக்கிறீங்க. ஸோ அதே போல் இங்கே 12th வந்து மெனி குரூப்ஸ் இருக்குது, A2 A3 குரூப்லாம் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரிவிஷன் போயிட்டு இருக்குது, பயாலஜி ரிவிஷன் போகுது. பயாலஜி ரிவிஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஹோமோலோகஸ், ஒரே சப்ஜெக்டாக தான் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. பயாலஜியில் பாட்னி ஆர் சுவாலஜி தான் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போது பக்கத்து கிளாஸில் வந்து அது ஒரு குரோமோசோம் செக்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த கிளாஸில் வந்து அதர் சப்ஜெக்ட் ஏதாவது ரிவிஷன் போகலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போகலாம். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை உங்கள் ரூமுக்குள்ளார உங்கள் கிளாஸ் ரூம்லையும் இங்கே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிவிஷன் நடக்கக்கூடிய கிளாஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்போது இது ஹோமோலோகஸ்ன்றது சேம் டைப்பு, ஒரே டைப்பான என்ன பண்ணுறது ரிவிஷன் போகிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே ரிவிஷன் வந்து மிங்கிள் ஆகுது, ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கும் ரிவிஷன் மிங்கிள் ஆகிறத நம்ம வந்து நான் ஹோமோலோகஸ்ன்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் இப்போ நீங்கள் இந்த குரோமோசோமில் வந்து இங்கே அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ வேறு எப்படி இதை சொல்லணும், இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஏ குரோமோசோமல் செக்மெண்ட் இன் ஏ நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ அப்போ நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் ஆர் ஜீன் செக்மெண்ட் இன்டர்சேஞ்ச் ரெண்டுத்துலேயும் வந்து சேஞ்சஸ் ஆகும். கிராசிங் ஓவர், லிங்கேஜ் கிராசிங் ஓவரில் பார்த்த மாதிரி இங்கே வந்து நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளார அந்த லிங்கேஜ் இருக்கும். ஓகே, ஸோ லிங்கேஜ்ன்றதை விட குரோமோசோம் தான் இங்கே வந்து கிராசிங் ஓவர் தான் நம்ம இங்கே கரெக்டாக சொல்லணும். ஓகே, ஸோ ஆனால் கிராசிங் ஓவர், ட்ரூ கிராசிங் ஓவர் வந்து
மியாசிஸில் பேக்கெட்டின் ஸ்டேஜில் நடக்கிறது வித்தின் ஹோமோலோகஸ், அதுதான் வந்து ட்ரூ கிராசிங் ஓவர். அதே மாதிரியான கான்செப்ட் இங்கே நடக்கிறதுனால அது நம்ம வந்து சிம்பிளாக கிராசிங் ஓவர் பிகாஸ் ஆஃப் இன்டர்சேஞ்ச் ஆஃப் த குரோமோசோமல் பார்ட், அதனால நம்ம கிராசிங் ஓவர் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்லொகேஷன் வந்து we are classified as a 3 types of simple translocation, shift translocation and reciprocal translocation. Okay, simple translocation is nothing but ஒரு நான் ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அதில் ஒரு குரோமோசோம் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ABCDEFன்னு இருக்குது. இன்னொரு குரோமோசோமில் வந்து KLMNOPQன்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்குது. இப்போது ஒரு குரோமோசோம்லேருந்து இந்த ஏ குரோமோசோம் அது வந்து கட் ஆகிட்டு, ஓகே, கட் ஆகிட்டு அனதர் ஒன் குரோமோசோம் இருக்கக்கூடிய நான் அந்த பேரில் அதனுடைய டெர்மினல் பொசிஷனில் அந்த கட்டான குரோமோசோம் செக்மெண்ட் போயிட்டு ஆட் ஆகினதுக்கு அதனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷனை நம்ம வந்து சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன். ஓகே, இது வந்து நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளார தான் எப்போவுமே டிரான்ஸ்லொகேஷன் வந்து இன்வால்வ் ஆகும். புரியுதா? ஸோ அப்போ சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன்ன்றதுன்னா இந்த பேர் ஆஃப் ஏ நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம், a chromosomal part or segment cut off from one chromosome and it is joined to the end of the another one non homologous chromosome. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு சிம்பிள் டிரான்ஸ்லொகேஷன். செகண்ட் ஒன் ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேஷன். இங்கே நம்ம சிம்பிள் என்ன பார்த்தோம், குரோமோசோமுடைய அந்த கட்டான போர்ஷன் வந்து அனதர் ஒன் நான் ஹோமோலோகஸ் குரோமோசோமில் டெர்மினல் பொசிஷன் ஆர் எண்ட் ஆஃப் த பொசிஷனில் வந்து ஜாயிண்ட் ஆகுன்னு பார்த்தோம். ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேஷன் வந்து நத்திங் பட் அதே கான்செப்ட் தான். அதில் வந்து அந்த செக்மெண்ட் கட்டான செக்மெண்ட் வந்து டெர்மினல் பொசிஷனில் இல்லாமல் இன்டர் பொசிஷன், ஓகே, வித்தின் த குரோமோசோம் இன்டர்ஸ்டேஷியலாக, ஓகே, உள்வார் இன்சர்ட்டட், ஓகே, உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு பிளேஸில் டெர்மினல் பொசிஷனில் இல்லாமல் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் வந்ததுன்னா அப்போ அது வந்து ஷிஃப்ட் டிரான்ஸ்லொகேஷன். ஸோ தீஸ் ஆர் த among the 3 types simple translocation and shift translocation பார்த்துருக்கோம். ஸோ கான்செப்ட் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன். ரெசிப்ரோக்கல்ன்றது இன்டர்சேஞ்ச். ஓகே, நீங்களும் இந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இடம் மாறுறாங்க, அந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இடம் மாறுறாங்க. அப்போது 2 பேருமே அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதான் ரெசிப்ரோக்கல். ஓகே, கிவ் அண்ட் டேக், 2 பேருமே கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதனுடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் இன் ஏ ஹோமோலோகஸ் நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஓகே, அதுங்க கரெக்டாக நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்து அப்போது அந்த நான் ஹோமோலோகஸ் பேரில் இருக்கக்கூடிய குரோமோசோம்லே 2 நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேயே என்ன நடக்கும், இந்த இடத்துல மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோமல் செக்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதை வேறு எப்படி சொல்லலாம்னா இல்லிகிட்டிமேட் கிராசிங் ஓவர், முறை தவறிய கிராசிங் ஓவர். ஸோ அதுன்னு சொல்கிறோம். அப்போ முறையான கிராசிங் ஓவர் நடக்கிறது மியோசிஸ் டைமில் பேகட்டின் ஸ்டேஜில் நடக்கிறது வித்தின் த ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளார. இங்கே நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்குள்ளார இந்த கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால இல்லிகிட்டிமேட் கிராசிங் ஓவர் நம்ம இதை சொல்கிறோம். ஓகே, இந்த ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷனை we are classified as 2 types, heterozygous translocation, homozygous translocation. ஸோ அப்போ ஹோமோசைகஸ்னு என்ன, மெட்டர்னல் அண்டு பெட்டர்னல் குரோமோசோம் அந்த நம்பர் வைஸாக அரேஞ்ச் ஆகிறது, தட் இஸ் ஏ ஹோமோசைகஸ். ஸோ அப்போ 1 பேர் ஆஃப் ஹோமோசைகஸ் அனதர் 1 பேர் ஆஃப் ஹோமோசைகஸ் அவங்களுக்குள்ளார வரக்கூடிய அந்த கேரக்டர் நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் ஏ என்ன சொல்கிறோம் நம்ம ஹெட்ரோசைகஸ். ஓகே, ஆர் நான் ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷனில் வரக்கூடிய அந்த கேரக்டர். ஓகே, ஸோ இங்கே வந்து ABCDEFGH ஜீன்ஸ் வந்து லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மெட்டர்னல் நம்ம எடுத்துக்கலாம், இது ஒரு குரோமோசோமாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு மெட்டர்னல் ஒரு பெட்டர்னல், அனதர் ஒன் இதுலேயும் ஒரு மெட்டர்னல் ஒரு பெட்டர்னல் குரோமோசோம் இருக்கும். ஸோ இப்போ இது 2த்தையும் கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம், இது 2த்தையும் கன்சிடர் பண்ணும்போது ஹோமோலோகஸ் குரோமோசோம். பட் இந்த 2 குரோமோசோமையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா தீஸ் ஆர் த நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் நம்ம சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் இதில் இருக்கக்கூடிய ஜீன் கேரக்டர், இந்த குரோமோசோம் பேரில் இருக்கக்கூடிய ஜீன் கேரக்டர் வந்து சேஞ்சாக இருக்குது. அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஹோமோலோகஸ் ஆர் நான் ஹோமோசைகஸ் குரோமோசோம். ஓகே, அப்படியே நம்ம சொல்கிறோம். ஸோ இது நார்மல் குரோமோசோமோடு இருக்க இது என்ன சொல்கிறோம், இது ஒரு
homozygous or homologous chromosome and this is one pair of homozygous chromosome. Okay, இப்போ இந்த ரெண்டு chromosome consider பண்ணோம்னா it is a non homozygous chromosome or homologous non homologous chromosome. ஓகே, ஸோ அப்போ இவங்களுக்குள்ளார இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகுது, அந்த செக்மெண்ட்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ரெசிப்ரோக்கல் கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதனால் நமக்கு எப்படி கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷனில் அதுலேயும் பர்டிகுலராக இப்போ ரெண்டு குரோமோசோம் இதில் இன்வால்வ் ஆகலை, அந்த நான் ஹோமோசைகஸில் இருக்கிற ஒரு குரோமோசோம் மட்டும்தான் இதில் இன்வால்வ் ஆகுது. ஓகே, அதனால தான் நமக்கு வந்து இது ஹெட்ரோசைகஸில் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன் கம்ப்ளீட்டாக அதனுடைய அந்த ஆரிஜின் ஆஃப் ஜீன் சேம் குரோமோசோம் ஜீன் அதில் வந்து வச்சுருக்கோம். பட் அனதர் ஒன் குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா சம் ஜீன்ஸ் வந்து வேரி ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதே போல் இந்த பேர் எடுக்கும்போது இதில் வந்து ஒரு குரோமோசோம் நார்மலாக இருக்கும், இன்னொரு குரோமோசோமுடைய அந்த ஜீன்ஸ் கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து வேரி ஆகிருக்கும். அப்போ இவங்களுக்குள்ளார அந்த இடத்துல வந்து கிராஸ் நடந்திருக்கு, கிராசிங் ஓவர் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த ஹோமோலோகஸ் பேரில் இப்போ என்னவா மாறிடுது, டிஃபராக மாறிடுச்சு, டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஹெட்ரோலோகஸ், பிகாஸ் இதில் இருக்கிற சேம் கேரக்டர் அனதர் ஒன் குரோமோசோமில் இருந்தால் தான் அதை நம்ம வந்து ஹோமோலோகஸ்ன்னு சொல்லுவோம். பட் இதில் வந்து இப்போ கிராசிங் ஓவரால் இங்கே கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிடுது, ஜீனோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுதுனால இட் இஸ் அ ஹெட்ரோசைகஸ், இது ஒரு ஹெட்ரோசைகஸ். ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய டிரான்ஸ்லொகேஷனுக்கு ஹெட்ரோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷன். ஓகே, ஸோ செகண்ட் டைப் ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷன். இந்த ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷனில் ஹோமோலோகஸ் பேர் குரோமோசோம் வந்து இதில் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஒன் பேர் ஆஃப் ஹோமோசைகஸ், இது ஒரு ஹோமோசைகஸ் ஆர் ஹோமோலோகஸ் குரோமோசோம், இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம். இந்த ரெண்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம் நடுவுலையே கிராசிங் ஓவர் நடக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நடந்ததுன்னா அப்போ அந்த எஃபெக்ட் வந்து இந்த போத் குரோமோசோம்ஸ் ஹோமோலோகஸ் பேர்லையுமே இருக்கும். ஸோ இந்த டைப்பில் ஏபிசிடி இஎஃப் அந்த மாதிரி வரக்கூடிய ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் பேர் ஆஃப் ஹோமோசைகஸில் குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் வந்து ரெண்டுத்துலையுமே அதனுடைய பிளேஸ் வந்து லொக்கேட்டடாக இருக்கும், டிரான்ஸ்லொக்கேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா QRS ரெண்டு பேர் ஆஃப் அந்த ஹோமோசைகஸ் குரோமோசோம்ஸ்லேயும் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அந்த FGH இந்த குரோமோசோம் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து பேர் ஆஃப் குரோமோசோம்ஸில் இந்த டிரான்ஸ்லொகேஷன் நடந்ததுன்னா அப்போ வந்து ஹோமோசைகஸ் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய கேரக்டர் இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இட் இஸ் ஏ ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷன். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்லொகேஷனை பொறுத்தவரை இட் இஸ் என்னது இல்லீகிட்டிமேட் கிராசிங் ஓவர். டிரான்ஸ்லொகேஷன் ஒரு ஆர்கானிசமில் இல்லை ஒரு குரோமோசோமில் இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா இன் ஃபியூச்சர் இட் இன்வால்வ்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ நியூ ஸ்பீஷீஸ். ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸில் அது ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, so in translocation mean the exchange of the gene segment between non-homologous chromosome. Okay, so அதில் வந்து 3 types இருக்கு, simple translocation, shift translocation and reciprocal translocation. ஓகே, ரெசிப்ரோக்கல் டிரான்ஸ்லொகேஷன் வரும்போது அதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஹெட்ரோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷன் அண்டு ஹோமோசைகஸ் டிரான்ஸ்லொகேஷன். ஓகே, ஸோ இந்த சாப்டரோட நமக்கு இந்த தேர்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட்டட் ஆகுது, குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது பாரம்பரியம், அது வந்து அந்த குரோமோசோம் இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ரிப்பல்ஷன், கப்ளிங், ரியாக்ஷன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து லிங்கேஜில் வந்து லிங்க்டு ஜீன்ஸ், அன்லிங்க்டு ஜீன்ஸ். அதுக்கு அடுத்து லிங்கேஜஸ் வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ் அண்டு இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் பார்த்துருக்கோம். தென் மியூட்டேஷன்ஸில் அதனுடைய டைப்ஸ் பார்த்துருக்கோம், பாயிண்ட் ஆர் ஜீன் மியூட்டேஷன். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சரல் மியூட்டேஷன்ஸ். ஸ்ட்ரக்சரல் மியூட்டேஷன் எதில் வரும்னா குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸில் வரும். ஜீன் மியூட்டேஷன்லேயும் அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம வந்து அந்த ஏர்லியர் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ். ஓகே, அதில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து இந்த குரோமோசோமல் ஸ்ட்ரக்சரல் ஆப்ரேஷன்ஸில் நியூமெரிக்கலாகவும் வருது ஆப்ரேஷன்ஸு, அந்த ஸ்ட்ரக்சரலாகவும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பிளாடியில் வந்து அந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் வேரியேஷன், தட் மீன்ஸ் குரோமோசோமல் நம்பர் வேரியேஷன் இன் த ஆர்கானிசம், அதை பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் ஆப்ரேஷன்ஸில் நம்ம வந்து அந்த ஜீன்ஸோடைய லொக்கேஷன்லையும் குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்லையும் எந்த அளவுக்கு வேரியேஷன் ஆகிருக்குதுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இதோட உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட்டட் ஆகுது. அனதர் சாப்டர் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.